சென்னை கோயம்பேட்டிலிருந்து பேருந்து நிலையத்தை வெளியில் எடுத்துகிட்டு போய் கிளம்பாக்கத்தில் போட்டாலும் இந்த டிராஃபிக் ஓஞ்சப்பாடு இல்லைங்க. எப்போ பாரு ஊருக்கு போகலான்னா பெருங்குளத்தூர் தாண்டுவியா பெருங்குளத்தூர் தாண்டுவியாங்கிற போட்டுட்டு இந்த மீம்ஸில் இப்போ மாறி நீ பரனூர் தாண்டிடுவியாங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? இதுக்கு அரசளவு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாங்கிறது சென்னை சிட்டிசன்ஸோட நீண்ட நாள் கோரிக்கை. சொந்த ஊருக்கு கூட லீவில் போயிட்டு வர முடியலங்கன்னு வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களாம் புலம்பக்கூடியது தான் இந்த டிராஃபிக். அப்படி இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் ஒரு தீர்வா நாடாளுமன்றத்தில் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிளம்பாக்கத்திலிருந்து பரனூர் டோல்கேட்டு போகிற வரையிலுமான அந்த தொலைவில் 19 கிலோமீட்டருக்கு மகேந்திரா சிட்டி வரையிலும் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டம் தேசிய நெடுஞ்சாலைத்துறைகிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தை ஈரடுக்கு மேம்பாலமாக கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இருப்பதான் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக தமிழ்நாடு அரசு கிளம்பாக்கம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்தை செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு செல்வதற்காக அந்த உயர்மட்ட மேம்பாலத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஈரடுக்கு மேம்பாலமாக கொண்டு வரது மூலியமா கிளம்பாக்கத்திலிருந்து நமக்கு பரனூர் டோல்கேட் நோக்கி சொல்லக்கூடிய மகேந்திரா சிட்டி வரையிலுமான பகுதியில் மெட்ரோ ரயில் முதல் அடுக்குலையும் இரண்டாவது அடுக்குல வாகனங்கள் நேராக பாயிண்ட் டு பாயிண்டாக கிளம்பாக்கத்தில் ஏறி நேராக செங்கல்பட்டு டோல்கேட்டை போய் இறங்கக்கூடிய மார்க்கமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்துவதற்காக ஈரடுக்கு மேம்பாலமாக அமைப்பதற்கான திட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டம் மட்டும் உறுதியாகி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சென்னையினுடைய புறநகர் பகுதிக்குள்ளாக வருவதற்கும் சென்னையை விட்டு வெளியே செல்வதற்குமான அந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய பரனூர் டோல்கேட்டை சென்றடைவதற்கு மிக குறுகிய நேரத்தில் இன்னும் வேகமாக சென்றடையலாம் அப்படின்னு சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார்.